ஆன்மீகத்தோட நட்பு யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வர இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம தில்லை விழாகம் இங்கே அருள் பாலிக்கக்கூடிய வீர கோதாண்டராமர் ஆலயத்தை தரிசனம் பண்ண தான் வந்திருக்கோம். இந்த ஆலயம் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, முத்துப்பேட்டையிலிருந்து வேதாரண்யம் செல்லும் சாலையில் முத்துப்பேட்டையிலிருந்து சுமார் 8 கிலோமீட்டர் தொலைவில் தான் காணப்படுது. மயிலாடுதுறையிலிருந்து காரைக்குடி செல்லும் பயணிகள் ரயிலில் பயணம் செய்து இன்னைக்கு நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய தில்லை விழாகம் அப்படிங்கிற ரயில் நிலையத்தில் இறங்கி அங்கிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இந்த ஆலயம் வரத்துக்கு ஆட்டோ வசதி காணப்படுது. அயோத்திக்கு நிகரான பஞ்சராம சேத்திரங்களில் ஒரு தலமாக இந்த ஆலயம் காணப்படுது. திருவாரூர் மாவட்டத்தில் அயோத்தி தலத்துக்கு இணையான பஞ்சராம சேத்திரம் அப்படின்னு சொல்லி 5 தலங்கள் காணப்படுது. நம்ம சேனலில் ஏற்கனவே முடிகொண்டான் தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய கோதாண்டராமர் ஆலயத்தை தரிசனம் பண்ணியிருப்போம். அதனைத் தொடர்ந்து இன்னைக்கு தில்லை விழாகம் இங்கே அருள் பாலிக்கக்கூடிய வீர கோதாண்டராம சாமி ஆலயத்தை நம்ம தரிசனம் பண்ண போகிறோம். இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய ஆஞ்சநேயரை நம்ம வழிபாடு செய்யும் பொழுது 48 நாட்களுக்குள்ள நமக்கு என்ன வேண்டுதுனாலும் அது நிறைவேறும். மேலும் இந்த தலத்தில் இருக்கக்கூடிய ராமர் ராமஸ்வரம் அம்போடு காணப்படுறது ஒரு தனி சிறப்பு. இந்த அம்பு இந்த தலத்தில் மட்டும்தான் நம்ம தரிசனம் பண்ண முடியும். மேலும் இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய ராமபிரான் பார்த்தோம் அப்படின்னா உற்சவர் மேனியும் சரி மூலவர் மேனியும் சரி உலோகத்தால் ஆன மேனியாக காணப்படுறது ஒரு தனி சிறப்பு. கல்லாலான மேனி இந்த ஆலயத்தில் கிடையாது. திருமண தடையால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் வழக்குகளில் வெற்றி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய அன்பர்கள் இந்த தலத்துக்கு இங்கே அருள் பாலிக்கக்கூடிய வீர கோதாண்டராமர் ஆலயத்தை தரிசனம் பண்ணும்பொழுது திருமண தடைகள்லாம் நீங்கும். இந்த ஆலயத்துக்குள்ளார என்ன மாதிரிலாம் பிரார்த்தனை செய்யணும், இந்த ஆலயத்தோட சிறப்புகள் எல்லாமே இந்த தலத்துக்குள்ள சென்று இங்கே இருக்கக்கூடிய ராமரை தரிசனம் செய்த பிறகு நம்ம பார்க்கலாம். பரத்வாஜ முனிவரோட ஆசிரமம் இருந்த பகுதியாக இன்னைக்கு நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய தில்லை வளாகத்தில் அருள் பாலிக்கக்கூடிய இந்த வீர கோதாண்டராமர் ஆலயம் காணப்படுது. ஒரு மனிதனுக்கு எப்படி நரம்புகள்லாம் காணப்படும், மச்சம் காணப்படுமோ அதே மாதிரி இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய ராமருக்கு காணப்படுறது ஒரு தனி சிறப்பு. வலதுபுறம் இந்த ஆலயத்துக்கு தேவையான அர்ச்சனை பொருட்கள் வாங்கக்கூடிய கடை காணப்படுது. இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மூலவரோட திருநாமம் வீர கோதாண்டராமர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாரு. உற்சவரோட திருநாமம் வீர கோதாண்டராமசாமி அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அம்பாலோட திருநாமம் சீதை. ஆலயத்தோட தலைவரிச்சமாக தில்லை மரம் காணப்படுது. இந்த ஆலயத்தோட தீர்த்தமாக ராம புஷ்கரணி காணப்படுது. 1862ஆம் ஆண்டு இந்த புஷ்கரணியிலிருந்து தான் இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய ராம விக்கிரகங்கள்லாம் கிடைச்சிருக்கு. நீங்களே இந்த ஆலயத்துக்குள்ளார சென்று சாமி தரிசனம் பண்ணீங்கன்னா எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இந்த காணொலியானது அமைக்கப்பட்டிருக்கு. நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்ம போடுற இந்த மாதிரி ஆலயம் சம்மந்தமான பதிவுலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். நீங்கள் நம்ம சேனலுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணணும்னு வச்சிங்கன்னா கீழே தேங்க்ஸ் பட்டன் இருக்குது. டிஸ்கிரிப்ஷன் பே லிங்க்ஸ் கொடுத்துருக்கேன். ஜாயின் பட்டன் அழுத்தி நம்ம சேனல் மெம்பராக ஜாயின் பண்ணுங்கள். வாங்க இப்போ இந்த தலத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய வீர கோதாண்டராமர் நம்ம தரிசனம் பண்ணிடலாம். ஆலயத்துக்குள்ளார வந்தோடனே பலிபீடம் காணப்படுது. பலிபீடத்தை தரிசனம் பண்ணிக்கலாம். அடுத்தது கொடிமரம் காணப்படுது. பலிபீடம் மற்றும் கொடிமரத்தை தரிசனம் பண்ணிக்கிறோம். அயோத்தி தலத்துக்கு நிகரான பஞ்சராம சேத்திரத்தில் ஒரு தலமாக இன்னைக்கு நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் காணப்படுது. பஞ்சராம சேத்திரங்களை நம்ம தரிசனம் பண்ணும் பொழுது ராமாயண காவியம் நடைபெற்ற இடங்களுக்கெல்லாம் சென்று வழிபாடு செய்தால் என்ன பலனோ அதே பலனை வழங்கக்கூடிய அமைப்பில் இந்த ஆலயம் காணப்படுறது ஒரு தனி சிறப்பு. ஆலயத்துக்குள்ளார வந்தோடனே கருட பகவானோட சன்னதி காணப்படுது. பெரிய திருவடி கருடாழ்வாரை எல்லாரும் சேவிச்சிங்க. கருடாழ்வாரை நம்ம நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம். கருடாழ்வாரை தரிசனம் பண்ண பிறகு இந்த ஆலயத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய வீர கோதாண்டராமர் நம்ம தரிசனம் பண்ணிடலாம். ஆலயத்துக்குள்ளார செல்லும் பொழுது இடதுபுறம் பார்த்தோம் அப்படின்னா விக்னேஸ்வரரோட சன்னதி காணப்படுது. வாங்க விக்னேஸ்வரரை தரிசனம் பண்ணிக்கலாம். நம்மளோட பிரார்த்தனை நல்லபடியாக நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி விநாயகரை வழிபாடு செய்யிருக்கோம். விநாயகரை தரிசனம் செய்துட்டு வந்தோம் அப்படின்னா துவாரபாலரில் இருக்க வேண்டிய இடத்துல சங்க நிதி மற்றும் பத்ம நிதி காணப்படுறாங்க. சங்க நிதி கையில் சங்கு ஏந்தி காணப்படுறாங்க. வைகுண்டத்தில் ஓடக்கூடியதாக இது காணப்படுது. அதாவது வைகுண்டத்தில் ஓடக்கூடிய நதியாக இந்த சங்க நிதி பத்ம நிதி காணப்படுது. சங்க நிதி தரிசனம் பண்ணிக்கலாம். அடுத்தது பத்ம நிதி கையில் தாமரை மலர் ஏந்தி காணப்படுறாங்க. சங்கநிதி மற்றும் பத்மநிதியை தரிசனம் செய்துட்டு இந்த தலத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய வீர கோதாண்டராமர் சாமியை தரிசனம் பண்ணிடலாம். வாங்க ஆலயத்துக்குள்ளார சென்று ராமரை தரிசனம் பண்ணலாம். இவர் தான் இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய வீர கோதாண்டராமர். ராமருக்கு வலதுபுறம் சீதை காணப்படுறாங்க. இடதுபுறம் லட்சுமணர் காணப்படுறாங்க. ராமரோட பாதத்தில் பார்த்தோம் அப்படின்னா அதாவது மனிதனுக்கு இருக்கக்கூடிய அமைப்பிலேயே பச்சை நரம்புகள், ரேகை, மச்சம் போன்றவையெல்லாம் காணப்படும். இடது காலில் பார்த்தோம் அப்படின்னா தன்னோட தாய் அணிந்த அந்த ரச்சையோடு ராமர் இந்த ஆலயத்தில் காணப்படுறது ஒரு தனி சிறப்பு. மேலும் ராமஸ்வரம் அப்படிங்கிற பானத்தோடு ராமர் இந்த ஆலயத்தில் காணப்படுறது ஒரு தனி சிறப்பு. இப்போ இந்த ஆலயத்தோட அர்ச்சகர் நமக்கு இந்த ஆலயத்தோட சிறப்புகள்லாம் எடுத்துரைக்கிறாரு. வாங்க அவர் என்ன சொல்றான்னு கேட்கலாம். ஜெய் சீதாராம். தில்லை விழாக ராமன் 1862ஆம் ஆண்டு பூமியிலிருந்து புஷ்கணி வெட்டும்பொழுது ஏலப்பண்ண பெருமாள். தில்லை விழாகம் என்பது பரத்வாஜ முனிவரோட ஆசிரமம். அந்த ஆசிரமத்தில் இவாளாம் தில்லை விழாத்தில் தங்கியிருந்ததாக ஒரு ஐதீகம். ராமரோட வலது கையில் ராமச்சரம் என்ற பானமும் இடது கையில் தனுசு என்ற பானமும் சேவையாகிறது. ராமரோட வலது கையில் உள்ள ராமச்சரம் என்ற பானம் பாக்கி எல்லா ராமருக்கெல்லாம் உக்ஷோ ராமர் கையில் உள்ளது போல் அரை நிலா போட்ட அர்த்தச்சந்திரன் என்ற பானம் தான் சேவையாகும். தில்லை விழாகம் ஒரு இடத்துல தான்
ராமச்சரம் என்ற பெயருடைய வடிவிலான அகஸ்திய முனிவரால் அருள் செய்து கொடுக்கப்பட்ட பானமானது சேவையாகிறது. அப்படிப்பட்ட அந்த பானமானது ராமர் தான் மனசில் யார் நினச்சிட்டு அந்த பானத்தை பிரயம் பண்ணுறாரோ அவளை மட்டும் போய் சம்காரம் பண்ணிட்டு பானமானது திருப்பி ராமரோட கைக்கு வந்து சேர்ந்துவிடும். அப்படிப்பட்ட அந்த பானமானது ராமர் ராமாயணத்தில் மிக முக்கியமான 3 இடத்துல பிரயம் பண்ணியிருக்கா. சித்திரக்கூடத்தில் காக்காயாசுரன், கிஷ்கிந்தில் வாலிவதம், லங்காபுரியில் ராவண சம்காரம். ராமருக்கு வலதுபுறம் ராமரோட தர்மத்தினி தாயார் சீதா தேவியும், இடதுபுறம் ராமரோட இளையவர் லக்ஷ்மணமூர்த்தியும் சேவையாகிறார். அதுமாதிரி கீழே உற்சவமூர்த்திகள், ஆதிசேஷன் சந்தான கோபாலகிருஷ்ணன் இவெல்லாம் சேவையாகிறது. தாயாருக்கு மிக அருகிலே தாசுத்வ ஆஞ்சநேயர். ஒரு குருக்கிட்ட ஒரு சிஷியன் எவ்வளோ பணிவாக இருந்து செய்தி கேட்கணுமோ அவ்வளோ பணிவாக இடது கையில் வஸ்திரத்தை பிடித்து கொண்டு வலது கை மின்கொப்பி செய்தி கேட்பார் தாசோத்வ ஆஞ்சநேயர். இங்கே ஆஞ்சநேயருக்கு தத்தியனம் பண்ணி சாத்தி பிரார்த்திக்கிற வழக்கம் இங்கே தான் உண்டு. மனசஞ்சனம் உள்ளவா, தேக ஆரோக்கியம், சந்தான பிரார்த்தி, திருமண பிரார்த்தி, குழந்தைகள் வித்யா மற்றும் உத்தியோக குடும்பக்ஷேம பிரார்த்தனைக்கு ஒருபடி தத்தியொன்னம் பண்ணி அதை 4 மூலை வீட்டில் சேர்த்துட்டு அந்த சாதம் மூட்டை ஆஞ்சனோட திருமணில் சாத்திட்டு என்ன பிரார்த்தனையோ அந்த பிரார்த்தனை சொல்லி அவள் கோத்திரம் பேர் நச்சு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டால் ஆஞ்சநேயர் அந்த தத்தியொன்னத்தை உண்டு நம்மளுக்காக தூது போய் அந்த பிரார்த்தனை என்னவோ அதை எந்த ஒரு விக்னமும் இல்லாமல் பிரார்த்தனை காரியசித்தி பண்ணி கொடுக்கறதாக, அனுகூலம் பண்ணி கொடுக்கறதாக ஒரு ஐதீகம். பழமையான பூர்வீகமான இந்த ஒரு ஐதீகம் செவ்வாய், வியாழன், சனிக்கிழமையில் ஆஞ்சநேயர் இந்த தத்தியோனம் பண்ணி சாத்தி அர்ச்சனை பண்ணுற வழக்கம் உண்டு. அந்த தத்தியோன பிரசாதமானது விநியோகம் கிடையாது, மாட்டுக்கு சேர்த்துரும். அந்த பிரார்த்தனைகள் ஒரு மண்டலம் 48 நாளுக்குள்ளே அதை வந்து நிறைவேற்றி கொடுக்குறதாக இங்கே ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு ஐதீகம் உண்டு. அன்று முதல் இன்று வரையும் தத்தியோன பிரார்த்தனை ரொம்ப விசேஷம். ராமருக்கு நரம்புகள், அதுமாரி மோதிரங்கள், நகத்தோட கூர்மை, கை நகத்தோட கூர்மை, விரல்கள்லாம் தனித்தனியாகவும் குருக்ஷியாகவும் ரொம்ப தத்துவமாகவும் சேவையாகும். ராமரோட வலது கையில் உள்ளங்கையில் மெல்லிய ரேகையானது சேவையாகிறது. அதுவரை சேவையிலே மிக முக்கியமான சேவையானது தில்லைவிளாக ராமனின் திருவடி தரிசனம். ராமருக்கு முழங்கால், முட்டி, தேமல், மச்சங்கள், வடுக்கல், கெண்டைகால் எல்லாமே ரொம்ப தத்துவமாக சேவையாகும். இடது காலில் தாயார் கட்டின ரக்ஷை. ராமர் 7 ஆண்டு வனவாசம் செல்வதற்கு முன் காட்டில் எந்த ஒரு விஷ ஜந்துக்களும் விஷ செடிகளும் தீண்டக்கூடாதுங்கிறதுக்காக தாயார் கௌசல்யாதேவி ராமனுக்கு இடது காலில் கட்டின ரக்ஷையானது ரொம்ப அழகாகவும் ரொம்ப தத்ரூபமாகவும் சேவையாகும். அந்த ரக்ஷையோட முடிச்சியோடு அப்படியே சேவையாகும். அதேபோல் வலது காலில் பார்த்தீங்கன்னா பச்சை நரம்பு சேவைன்னு சொல்லுவாள். பாதத்திலிருந்து முழங்கால் வரையும் அந்த நரம்பு படைப்பானது, அந்த பச்சை நரம்பானது ரொம்ப தத்ரூபமாக சேவையாகும். எந்த ஒரு அலங்காரமோ கவச்சமோ அங்கியோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இயற்கை சேவை ராமருக்கு அப்படிதான். ராமர் வந்து அழகு, உயரம், அந்தகாசமான பொன்சிரிப்பு, கம்பீர தோற்றம், கருவறையும் கற்சிலைகளே கிடையாது. மூலவர், உக்ஷோர் எல்லாமே பஞ்சலோகமூர்த்தியே சேவையாகிறது. சுமார் 4.25 உயரமுடைய பஞ்சலோகமூர்த்தியை மூலவராக சேவையாகிற தில்லைவிளாகம் ஸ்ரீ வீர கோதண்டராம சுவாமி உலக ராமனின் முதன்மை ராமனாக அருள் பாவித்து வரா. நீங்கள் வந்து எல்லாரும் அவசியம் தரிசனம் பண்ணுவோம். ஜெய் ஸ்ரீராம். இந்த கோயிலுக்கு எப்படி வரணும்? பஸ் ரூட்லாம் சொல்லுங்கள். பஸ் ரூட் வந்து சென்னையிலேருந்து திருச்சி, தஞ்சாவூர், பட்டுக்கோட்டையிலேருந்து வேதாரண்ய பஸ் ஏறினா தில்லைவிளாகம் அப்படின்னு சொல்லி கேட்டனால இந்த ஷாப்பிங்கில் இறக்கி விட்டுருவா. கும்பகோணத்துலேருந்து வரவா கும்பகோணம், மன்னார்குடி, முத்துப்பேட்டையிலேருந்து தில்லைவிளாகம் வரலாம். திருவாரூர்லேருந்து வரவா திருவாரூர், திருத்திரமுண்டிலேருந்து பட்டுக்கோட்டை மார்க்கத்தில் கோபால சமுத்திரத்துலேருந்து உள்ளுக்குள்ளே வந்து தில்லைவிளாகம். பட்டுக்கோட்டையிலேருந்து 35 கிலோமீட்டர், திருத்திரமுண்டிலேருந்து 25, அதுமாதிரி மன்னார்குடியிலேருந்து 30 கிலோமீட்டர். கோயில் நட திறந்திருக்க நேரம் சொல்லுங்கள். கோயில் நட திறக்கிற டைம் காலை 8:30 மணிலேருந்து மதியம் 12:30 மணி. 12:30 மணிக்கு உச்சிகால பூஜை முடிஞ்சு நட சாத்திட்டோம்னா திருப்பி மாலை 4:30 மணிக்கு தான் சன்னதி திறப்போம். 4:30 மணிலேருந்து திருப்பி 8 மணி வரையும் சன்னதியில் இருப்போம். 8 மணிக்கு அர்ஜாம் மணி நட சாத்திடும். இதுதான் கோயிலோட டைம். வருஷம் 365 நாள் இந்த டைம் தான். ரொம்ப சிறப்பான முறையில் இந்த ஆலயத்தோட அர்ச்சகர் நமக்கு இந்த ஆலயத்தோட சிறப்புகள், வரலாறு எல்லாத்தையும் எடுத்துரைச்சாரு. அது எல்லாத்தையுமே வந்து நம்ம நல்லா கேட்டுட்டோம். குழந்தை பாக்கியம் இல்லாமல் தைக்கக்கூடிய அன்பர்கள் இந்த மாதிரி தொட்டில் கட்டி வழிபாடு செய்யும் பொழுது குழந்தை பாக்கியம் வந்து கிடைக்கும். மேலே இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய காரிய சிட்டி ஆஞ்சநேயரை வேண்டி ஒருபடி தையர் 4 முழ புது வேஷ்டியை வந்து ஆஞ்சநேயருக்கு சாற்றி வழிபாடு செய்யும் பொழுது 48 நாட்களுக்குள்ள நம்ம என்ன வேண்டுதல் வேண்டுமோ அந்த வேண்டுதல் வந்து நிறைவேறும். அதாவது வந்து நமக்கு வந்து கோர்ட்டில் வந்து ஏதாவது வந்து வழக்கு நடைபெறுது அப்படின்னா அந்த வழக்குகளில் வந்து நமக்கு சாதகமாக வெற்றி கிடைக்கும், திருமண தடை நீங்கும், மன சஞ்சலங்கள் நீங்கும், புத்திரபாக்கியம் கிடைக்கும், நவகரக தோஷங்கள் நீங்கிறதுக்காக இந்த மாதிரி ஆஞ்சநேயருக்கு வந்து ஒருபடி தயிர் சாதமும் 4 முழ புது வேட்டியை வந்து ஆஞ்சநேயரோட மேனியில் சாற்றி வழிபாடு செய்யும் பொழுது
48 நாட்களுக்குள்ளார அந்த வேண்டுதலை வந்து ஆஞ்சநேயர் நிறைவேற்றி தருவார் அப்படின்னு சொல்லி இந்த ஆலயம் வந்து சென்ற பக்தர்களோட அசைக்க முடியாத நம்பிக்கையாக வந்து காணப்படுது. இந்த வேண்டுதல் வந்து இந்த ஆலயத்தில் வாரத்தில் 3 நாள் வந்து நடைபெறுது. இந்த வேண்டுதல் தொடர்பான விவரங்கள் அறிய இந்த ஆலயத்தோட அர்ச்சகரை வந்து நீங்கள் வந்து தொடர்பு கொள்ளலாம். அவரோட தொலைபேசி எண் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன். அதை பயன்படுத்தி நீங்கள் வந்து இந்த ஆலயத்தோட அர்ச்சகர்கிட்ட வந்து பேசலாம். ஆலயத்தோட பிரகாரங்களை வளம் வரும்போது ராமாயண காவியத்தை விளக்கக்கூடிய அனைத்து விதமான ஓவியங்களும் வந்து இந்த மாதிரி வந்து வைக்கப்பட்டிருக்கு. இது எல்லாத்தையுமே தரிசனம் செய்துட்டு இந்த ஆலயத்தோட பிரகாரங்களை வளம் வந்துட்டு இருக்கோம். அகத்தியரால் ராமபிரானுக்கு வழங்கப்பட்ட ராமசாரம் அம்பு, அதாவது வந்து வாலி ராவணன் போன்றவரை வந்து வீழ்த்துறதுக்காக ராமபிரான் பயன்படுத்திய அந்த அம்போடு இந்த தளத்தில் ராமர் காணப்படுறது ஒரு தனி சிறப்பு. அந்த அம்பை வந்து ராமர் யார் மேலே வந்து பிரயோகம் பண்ணுறாரோ அவங்கள வந்து அழிச்சிட்டு தான் அந்த அம்பு வந்து ராமரோட கைக்கே வரும். உலகிலேயே வேறு எங்கும் உள்ள சிறப்பாக ராமபிரானோட கையில் வந்து ராமசார அம்போடு இந்த தளத்தில் அருள் பாலிக்கிறது ஒரு தனி சிறப்பு. இந்த தளத்துக்கு வந்து இங்கு அருள் பாலிக்கக்கூடிய இந்த ராமபிரானை நாம் வழிபாடு செய்யும் பொழுது நம் செய்யும் தொழிலில் இருக்கக்கூடிய சத்ரு உபாதைகள் அனைத்தும் நம்மை விட்டு நீங்கும். இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய ராமபிரானோட வலது காலில் வந்து பச்சை நிறமும், இடது காலில் வந்து தேமல், மச்சம் மற்றும் வடுக்களும் தாயார் கட்டிய ரட்சாபந்தனத்தோடு வந்து இந்த ஆலயத்தில் வந்து ராமர் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு. கிபி 1862ஆம் ஆண்டு வேலுதேவர் என்பவர் ஸ்ரீராமர் மரம் ஒன்று கட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. அப்போது அவரோட கனவுல வந்து தோன்றி குளம் வெட்டணும் அப்படின்னு சொல்லி ராமர் வந்து சொல்றாரு. குளம் வெட்ட வந்து இந்த ஆலயம் இருக்கக்கூடிய பகுதியில் வந்து தோண்டும் பொழுது 14 உலோக விக்கிரகங்கள் வந்து கிடைக்குது. அந்த உலோக விக்கிரகங்களை வந்து மூலவர் மற்றும் உற்சவர்களாக கொண்டு இந்த ஆலயத்தில் வந்து வைத்து கும்பாபிஷேகம் பண்ணிடுறாரு. இந்த தலத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய ராமபிரானை நாம் வழிபாடு செய்யும் பொழுது திருமண தடைகள் அனைத்தும் நம்ம விட்டு நீங்கும். மேலும் 14 ஆண்டு வனவாசத்தின் பொழுது அந்த வனவாசம் பூர்த்தி அடையும் நேரத்தில் ராமர் வந்து அயோத்திக்கு திரும்பி செல்லும் பொழுது இந்த ஆலயம் இருக்கக்கூடிய பகுதிக்கு வந்திருக்காரு. கம்பராமாயணம் மற்றும் வால்மீகி ராமாயணத்தில் வந்து இதை பற்றி குறிப்பு வந்து காணப்படுது. அதாவது வந்து ராமாயணத்தில் வந்து அயோத்திக்கு திரும்பும் வழியில் பரத்வாஜ முனிவர்கிட்ட ராமர் வந்து வாக்கு கொடுப்பாரு. வனவாசம் முடிஞ்சு நான் திரும்ப போகும்பொழுது உங்களோட ஆசிரமத்துக்கு வந்து விருந்து சாப்பிட வரேன் அப்படின்னு சொல்லி, அதன்படி பரத்வாஜ முனிவர் ஆசிரமம் இருக்கக்கூடிய பகுதியான இந்த ஆலயம் இருக்கக்கூடிய பகுதிக்கு ராமர் வரும்பொழுது இங்கே தங்குறாரு. பரதன்ட்ட வந்து நான் ஏதாவது வந்து செய்தி சொல்லணுமா அப்படின்னு சொல்லி ஆஞ்சநேயர் வந்து பவ்யமாக வந்து கேட்கக்கூடிய அமைப்பில் இந்த தலத்தில் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு. மேலும் இந்த தலத்துக்கு வந்து வழிபாடு செய்யும் பொழுது ராமாயண காவியம் நடைபெற்ற அனைத்து இடங்களுக்கும் சென்று அங்கே இருக்கக்கூடிய ராமர் மற்றும் அந்த இடங்களை வந்து நம்ம தரிசனம் செய்தால் என்ன பலனோ அதே பலனை வந்து வழங்கக்கூடிய அமைப்பில் தில்லை வளாகத்தில் அருள் பாலிக்கக்கூடிய இந்த ராமர் சத்திரம் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு. இந்த ஆலயத்துக்கு பின்புறம் ராமர் கண்டெடுக்கப்பட்ட அந்த குளம் வந்து காணப்படுது. இந்த ஆலயத்தில் திருவிழா அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ராமநவமி திருவிழா வெகு சிறப்பான முறையில் வந்து கொண்டாடப்படுது. சித்திரை மாதம் வரக்கூடிய அட்சய திருதி அன்னைக்கு இந்த ஆலயத்தில் வந்து வெகு சிறப்பான முறையில் திருவிழா வந்து கொண்டாடப்படுது. ஆடி அமாவாசை, தை அமாவாசை, அனுமன் ஜெயந்தி, வைகுண்ட ஏகாதசி, நவராத்திரி உள்ளிட்ட திருவிழாக்கள் வந்து இந்த ஆலயத்தில் வந்து வெகு சிறப்பான முறையில் கொண்டாடப்படுது. குறிப்பாக மார்கழி மாதம் வரக்கூடிய அந்த ஆஞ்சநேயரோட ஜெயந்தி ஆகட்டும், ராமநவமி ஆகட்டும் இந்த ஆலயத்தில் வந்து வெகு சிறப்பான முறையில் வந்து திருவிழா போன்ற அமைப்பில் வந்து கொண்டாடப்படுது. இந்த கோயிலுக்கான கூகுள் மேப் லிங்கை கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன். அதை பயன்படுத்தி நீங்கள் இந்த ஆலயத்தை வந்து எளிதில் அடையலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அயோத்தியில் வந்து இப்போ வந்து கும்பாபிஷேகம் நடைபெற்றிருக்கு. நம்ம எல்லாராலையும் வந்து அயோத்திக்கு போக முடியாது. இந்த தலத்துக்கு வந்து வழிபாடு செய்யும் பொழுது அயோத்திக்கு சென்ற பலன் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். திருவாரூர் மாவட்டத்தில் பஞ்சராம சேத்திரம் காணப்படுறது ஒரு தனி சிறப்பு. அந்த பஞ்சராம சேத்திரத்தில் இது வரைக்கும் நம்ம வந்து முடிகொண்டான் ஆலயத்தை தரிசனம் பண்ணியிருக்கோம். அதனைத் தொடர்ந்து தில்லை வளாகத்தில் அருள் பாலிக்கக்கூடிய வீரகோதாண்டராமர் ஆலயத்தை வந்து இன்னைக்கு தரிசனம் பண்ணியிருக்கோம். மூலவரோட விமானத்தை வந்து எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. மூலவரோட விமானத்தை தரிசனம் பண்ணுறது கோடி புண்ணியத்துக்கு சமம். ஆலயம் வந்து ரொம்ப அழகான முறையில் வந்து பராமரிக்கப்பட்டு இருக்கு. இந்த தளத்தில் வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு வந்து நீண்ட ஆண்டுகளாக திருமணம் கைகூடலை அப்படின்னா திருமணம் வந்து கைகூடும். மேலும் வந்து புத்திரபாக்கியன்மையெல்லாம் நீங்கும். கோர்ட்டில் வந்து ஏதாவது பிரச்சனை ஏற்படுது அப்படின்னா அந்த பிரச்சனையை நீங்கள் வழிபாடு செய்யலாம். மேலும் இந்த தளத்தில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயருக்கு தயிர் சாதம் செய்து 4 முறை வேட்டி வாங்கி சாற்றி வழிபாடு செய்யும் பொழுது நம்மளோட வேண்டுதல் அனைத்து வந்து 48 நாட்களுக்குள்ள நிறைவேறும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையாக வந்து காணப்படுது. இப்போ வந்து இந்த ஆலயத்தை வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு. இந்த ஆலயத்தோட வெளிப்பிரகாரங்களாக வளம் வந்துட்டு இருக்கோம். பட்டுக்கோட்டை மற்றும் முத்துப்பேட்டை போன்ற பகுதியிலிருந்து இந்த ஆலயம் வரத்துக்கு வந்து பேருந்து வசதி வந்து காணப்படுது. மயிலாடுதுறையிலிருந்து காரைக்குடி செல்லும் பயணிகள் ரயிலில் வந்து பயணம் செய்தும் இன்னைக்கு நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயத்தை வந்து நம்ம எளிதில் அடையலாம். மறுபடியும் இதே மாதிரி சிறப்பு வாய்ந்த இன்னொரு ஆலயத்தில் நம்ம எல்லாரும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.